ஈதுக்கு 1 டே பிஃபோரா மெஹந்தி நைட் இருந்தது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டெசர்ட் பண்ணியிருந்தேன். இந்த டெசர்ட் ஒரு மல்டி லேயரான டெசர்ட். அதுக்கப்புறம் மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு நேரமாக வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 2 மணி போல் ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஈத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மாஸ்கில் ப்ரேயர் இருக்காது. அதுக்கு பதில் ஒரு கன்வென்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹால் மாதிரி ரெண்ட் எடுத்துட்டு அங்கே தான் வைப்பாங்க. சீக்கிரமாக போகணுன்றதுக்காகவே காலையில் எழுந்த ஷீர் குர்மா, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, இது கூடவே இட்லியுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இன்றைக்கி போட்டுக்க போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ இதோட துப்பட்டா, அதுக்கப்புறம் இது ஒரு $110 போல் வாங்கினேன். அதாவது நம்ம ஒரு ரேட்டுக்கு ஒரு 9000 rupees போல் வரும். என்னோடய கம்மல், அதுக்கப்புறம் ரிங்ஸு, டைமண்ட் ரிங்ஸு, இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொலுசு, இதெல்லாம். ஸோ இதுதான் என்னோடய காஸ்டியூம் இன்றைக்கி நான் போட போகிறது. காலையில் ஃபஸ்ட்டு ப்ரேயர் 9 o'clock. ஸோ அதனால் நானுமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் மெஹந்தியுமே நல்லாவே பிடிச்சிருந்தது. வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்மெல் வரணும், அதுவும் முக்கியமாக பண்டிகைனால காலையில் எழுந்திரும் பக்குரும் போட ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஷயானுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ட்ராயிங் பேடு வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்கில் ப்ரேயர் இருக்காது. அதுக்கு பதில் ஒரு சென்டரை ஒரு ரெண்ட் எடுத்துட்டு அங்கே தான் ப்ரேயர் மீட்டை வைப்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 பேர் வந்திருந்தாங்க. இதுவே லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 6,000 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்களாம். இந்த சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் இருக்குது. நல்ல வேற கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால எங்களுக்கு உட்காரவும் இடம் கிடச்சிது. ப்ரேயர்லாம் ஒரு 10 மணிக்கு போல் முடிஞ்சிடுச்சு. சரி, முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் லேட்டாக வந்தாங்க. அவங்களுக்காக செகண்ட் ப்ரேயரும் வச்சுருந்தாங்க. ஈத் பிஸியாக போனதுனால அன்னைக்கு லஞ்சுமே செய்ய முடியல. அதனால லஞ்சுமே வெளியில் சாப்பிட்டோம். ஈது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கெட் டுகெதர் இருக்கும். அதே மாதிரி நாங்களும் கெட் டுகெதருக்கு கிளம்பிட்டோம். ஈதுக்கு ஸ்பெஷலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஒன்று சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி. இது கூடவே சிக்கன் 65, நான், சிக்கன் டிக்கா மசாலா, அதுக்கப்புறம் நான் மெஹந்தி நைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்த டெசர்ட்டுமே எடுத்து போயிருந்தேன்.